7 வகை வெரைட்டி ரைஸும் கிடைக்கிற ஒரே ஸ்பாட் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஏரியா எல்லாம் வந்தேன்னா இந்த கடையில தான் எப்பவுமே வந்து சாப்பிட்டு போவோம். ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டா தக்காளி 60-70 சொல்றாங்க. இங்கே ரோட்டு கூட்டு போலான்னு சாப்பிட்டா 40 ரூபாய் சாப்பிட்டாங்க. இந்த பக்கம் வந்தாலும் கண்டிப்பா சாப்பிடாம போக மாட்டேன். லாபம் கம்மியா இருந்தாலும் நம்ம மக்களுடைய ஆதரவு தான் முக்கியம். நல்லா இருக்கு, நிறைய பேர் வராங்க, அது இருந்தா போதும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை முன்னிட்டு பியோர் வெஜ் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால பியோர் வெஜ்ல எங்கெங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் கிடைக்குது, அதால நம்ம தேடி தேடி வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 1:30 மணிக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். நீங்க வரணும்னா 12:30ல இருந்து 1 மணிக்குள்ள வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். 7 வகை வெரைட்டி ரைஸும் கிடைக்கிற ஒரே ஸ்பாட் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீமந்த சாப்பாடு அப்படின்னாலே 7 வகைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் குடுக்குறாங்க. இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா இங்க பாக்கும்போதே தெரியும் எவ்வளவு கூட்டம்னு. பேரு மணி டிஃபன் சென்டர். ஆனா டிஃபன் சாப்பிட வர லஞ்சுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாருமே செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க. மணி பாத்தீங்கன்னா 12 தான் ஆகுது. பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருந்துட்டே இருக்குங்க. இந்த வாட்டி வந்து ஓனர் கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். போன வாட்டி பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அவங்க அம்மா கிட்ட பேசினேன். இந்த வாட்டி நான் சொல்லிட்டேன் எப்படியாச்சும் டைம் ஒதுக்கி என்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நானும் சாப்பிடுறேன். மக்கள் கிட்ட நம்ம ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ கேட்கலாம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் மணிகண்டன். நான் வந்து சம்போட டேக்டிங் பண்றேன். நான் இந்த ஏரியா எல்லாம் வந்தேன்னா இந்த கடையில தான் எப்பவுமே வந்து சாப்பிட்டு போவோம். ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சில இடத்துல வந்து நல்லா டேஸ்ட் இருக்காது. பட் இங்க எல்லா சாதம் கிடைக்கும். லெமன் சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம் வரைக்கும் கிடைக்கும். நானும் எங்க ஒய்ஃப் வந்தா இங்க கார் விட்டு இங்க சாப்பிட்டு போவோம். பார்சல் வாங்க போனீங்கன்னா 40 ரூபா இருக்கும். சாப்பிட வந்தீங்கன்னா 35 தான் இருக்கும். ஆனா சாப்பாடு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நானும் நிறைய வாட்டி வந்து சாப்பிடாம கூட போயிருக்கேன். ஏன்னா காலியா இருக்கும். 12 மணிக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் 1:30 முடிஞ்சிடும். நான் 2 மணிக்கெல்லாம் இங்க வந்து பார்த்தா சாப்பாடு இருக்காது. ஆனா சாப்பாடு நல்லா இருக்கும். நான் இங்க ஒரு 5 வருஷமா இந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த 5 வருஷமா பாக்குறேன். காலையில சாப்பிடும், சாயந்தரம் சாப்பிடும், இங்க ஈவினிங் இருப்பாரு. ஒரு வாட்டி சாப்பிட்டா இன்னொரு வாட்டி சாப்பிடலான்னு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அதனாலதான் இங்க விரும்பி வந்து சாப்பிடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல பாதி வேற கொடுக்குறாங்க. 35 ரூபாய்க்கு வந்து நம்ம ஹோட்டல்ல போனாலும் ஒரே ஐட்டம் தான் சாப்பிட முடியும். இங்க வந்து கஸ்டமர் 4 பேர் வரணும்னு நினைக்கிறாங்க, 4 பேர் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி நோ ப்ராப்ளம். ஆனா நல்லா இருக்கு சமையல் சாப்பிடுறோம். அதுதான் டேஸ்ட் இங்க எப்படின்னா இருக்கும். ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டா தக்காளி 60-70 சொல்றாங்க. இங்கே ரோட்டு கூட்டு போலான்னு சாப்பிட்டா 40 ரூபாய் சாப்பிட்டாங்க. டேஸ்ட் பத்தி சொல்லுங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். டேஸ்ட் குறைவே சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் நின்றுப்பாங்க, ஜனம் நிறைய காசுவே நிறைய போகும். எது நான் ரொம்ப பிடிக்கும்? 7 வகை சாதம். டெய்லியும் வந்தா 7 வகை சாதம். எல்லாமே நல்லா, எதுவும் பிடிக்காது சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா. என் பேர் சுரேந்தர் பாபு. டாக்டர் இருக்கு. நான் அந்த பக்கத்துல இந்த ஏரியால என்ன சரௌண்டிங்ஸ் பேஷண்ட் பார்க்கறதுனா கண்டிப்பா இங்க வந்து சாப்பிட்டு தான் போவேன். இந்த டைம் பார்த்துட்டு நான் நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் லேட்டா ஒரு 10 நிமிஷம் போலாம் அப்படின்னா ஒரு 2 மணி 1:30 மணி நேரம் காலை இருக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சீக்கிரம் வந்துட்டேன்னா இந்த பக்கம் வந்தாலும் கண்டிப்பா சாப்பிடாம போக மாட்டேன். ஏன் அப்படின்னா ரேட்டும் ரொம்ப மீடியமா இருக்கும். அது மிடில் கிளாஸ் சரி, குவாலிட்டி நல்லா இருக்கும். ஈவன் ஹை கிளாஸ் எல்லாம் சாப்பிட சாப்பிடுமா அந்த டேஸ்ட்லாம் இருக்கும். ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல என்னன்னா ஒரு 40 ருபீஸ்ல கிடைக்குது ஒரு மீல்ஸ்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இல்லாதெல்லாம் சாப்பிடலாம். சப்போஸ் 20 ருபீஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு கரணை வைப்பாங்க. அதுல பாதி வாங்கிக்கலாம். அப்படி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க அவர் சொன்ன மாதிரி மல்டிபிளா சாப்பிடலாம். எல்லாத்துல 2-3 ஐட்டம் இருக்கு. இங்க ஒரு 4-5 ஐட்டம் சாப்பாடு இருக்குது. நம்ம எதாவது வேணுமோ இப்போ நம்ம ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்டு வேற டேஸ்ட் வேணும் இன்னும் கொஞ்சம் போடணும்னா நம்ம டொமேட்டோ ரைஸோ, புதினா ரைஸு, கருவேப்பிலை சாதம், தக்காளி சாதம், அப்புறம் புளி சாதம், லெமன் ரைஸ் மாதிரி ஒரு 5-6 ஐட்டம் இருக்கு. நம்ம மாத்தி சாம்பார் சாதம் மாத்தி பண்ணிக்கலாம். டாக்டரா இருக்கீங்க? ஆமா, டாக்டரா இருக்கு. அதான் நான் இப்போ ரோட்ல நிலையில நிற்கிறோம். இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ல பேர் சொல்லுவோம்னா பெரிய பெரிய கார்பரேட் ஹோட்டல்ல வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, உள்ள சுத்தமா இருக்கு அப்படின்னு தெரியும். பட் இது வந்து சுத்தமா செய்யறாங்க, நல்லா நம்ம முன்னாடி தான் போடுறாங்க. நான் பார்த்ததுனால இதற்கே எனக்கு இன்னும் வயிற்று வலியோ வந்து எதுவுமே வந்தது இல்லை. சைட் எஃபெக்ட்ல நல்லா இருக்கு, நல்ல ஹெல்த்தியா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. அதான் திரும்ப வந்துட்டு இருக்கேன். டெய்லி இங்கே தான் சாப்பிட்றோம். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. சாம்பார் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் 35 ஆகுது. இது பிரிஞ்சுனா 45 ஆகுது. நான் இங்கே பிஜியில் இருந்து வரேன். இங்கே பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் உங்க பேருனா? மணிகண்டன். எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. கேட்டரிங்ல ஆட்டோ ஓட்டிருந்தேன். அதுல பழக்கம், அங்க சமையல் பண்றதை பார்த்து அதை வச்சு கத்துக்கிட்டு பண்றேன். கூட்டம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. நீங்க டேஸ்ட் குடுக்கறதுனால தான் இவ்வளவு கூட்டம் வருது. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாம் வந்து கேட்டரிங்ல இருந்ததால அந்த அனுபவத்தை வச்சு நம்ம செய்யறோம். அவங்க என்ன டேஸ்ட் கொடுப்பாங்களோ அதை பார்த்துருக்கோம். நிறைய அங்க சமையல் இருந்திருக்க கூட அதை வச்சு அந்த டேஸ்ட் கொடுக்கறதால நல்லா இருக்கிறதால மக்கள் தேடி வராங்க. குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பரா இருக்குன்றாங்க. சாப்பிட்டதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்றாங்க. எந்த கலப்படமும் பண்ண மாட்டோம், நேச்சுரலா இருக்கும் செய்யறதுக்கும். ஃபுட் பொருளும் வந்து குவாலிட்டியா வாங்குவோம். எதுவும் செகண்ட் குவாலிட்டியே கிடையாது, எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குவோம். அதனால நல்லா இருக்கும்.
எப்படின்னா நீங்க ஒரு 35 ரூபாய் அப்படி குடுக்குறேன்னு சொல்றீங்க, கட்டுப்படி ஆகுதா இந்த ரேட் வைஸ்? இப்படி ஆகுது. லாபம் கம்மியா இருந்தாலும் நம்ம மக்களுடைய ஆதரவு தான் முக்கியம். நல்லா இருக்கு, நிறைய பேர் வராங்க, அது இருந்தா போதும். நிறைய கொடுத்து கொஞ்சமா சம்பாதிக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வந்து கேட்டரிங் பண்றதால அந்த ஆர்டர் காசு வர்றதால கொஞ்சம் மேனஸ் ஆகும். இது ஓரளவுக்கு நமக்கு நிறைய போறதால அட்ஜஸ்ட் ஆயிடும். கேட்டரிங் ஆர்டர், டிஃபன், சாப்பாடு எல்லாம் வரும். ஒயிட் ரைஸும் பண்ணி தருவோம் ஆர்டர் கொடுத்தா. மேரேஜ் எல்லா ஃபங்க்ஷனும் பண்றோம், அதில் அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடும். இது ஒண்டினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் பண்றதால கொஞ்சம் கஷ்டம் தெரியாம போயிடும். இப்ப வந்து நீங்க கேட்டரிங் பியூர் வெஜ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நான்வெஜ்ஜே கிடையாது, எல்லாமே வெஜிடேரியன் தான். பியூர் வெஜ் தான். ஆனா உங்களை கான்டாக்ட் பண்ணனும்னா எப்படி நான் கான்டாக்ட் பண்ணனும்? நம்பர் தான். நம்பர்ல சொல்லிட்டாலே நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். கேஷ் அங்க ஆர்டர் ரேட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அப்படியே நம்பர் சொல்லிடுறீங்களா? 9080732202. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. நாங்க மென்ஷனும் பண்ணிரோம் கீழ. இல்ல நீங்க சொல்லும்போது நிறைய பேர் போவோம், அதுக்கு. சரிங்க. வேலை செய்யறவங்களை நம்பியே விட்டுட்டு போயிடுறீங்க, எப்படி நான் நம்பிக்கையா குடுக்குறீங்க? கடை ஆரம்பிச்சுல இருந்து நம்ம கூட இருக்காங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, எந்த பயமும் இல்ல, நேர்மையா இருப்பாங்க. அவங்க இதுவரைக்கும் கணக்கு எல்லாமே ஒரு நாளைக்குள்ள ஓடுதுன்னா அது கரெக்டா வந்துடும். அங்க வந்து மாஸ்டர் இருந்தாருன்னா நான் இங்க வந்துருவேன். மாஸ்டர் இல்லாதப்ப நான் சமையல் பண்ணும்போது என்னால இங்க வர முடியாது. மத்தபடி மாஸ்டர் இருந்தா நான் இங்க வந்துருவேன். ஆனாலும் வந்து நாங்க 2 நாள் முன்னாடி வந்தோம், டிஃபனுக்காக வரும்போது என்ன சொன்னாங்கன்னா மாஸ்டர் லீவு, ஆனா வந்து நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. மாஸ்டர் வரலன்னா நான் பண்ணுவேன், மாஸ்டர் வந்தா மாஸ்டர் பண்ணுவாரு. மாஸ்டர் மாசத்துல 15 நாள் தான் வராங்க, மீதி 15 நாள் நாம தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இங்க வந்து நிக்க முடியல. இங்க இருக்கிறவங்களும் நல்லா பாத்துப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் நம்ம நம்பிக்கையான ஆளுங்க. ஃபைனலா நம்ம 7 வகை சாதத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. புளி சாதம், பிரிஞ்சி, இது வந்து புதினா சாதம், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ். இது லெமன் ரைஸ்க்கு வந்து கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, பிரிஞ்சிக்கு ஆனியன் கொடுத்துருக்காங்க, சாம்பார் சாதத்துக்கு வத்தல், அப்புறம் ஸ்பெஷல் தயிருக்கு ஊறுகாய். எல்லாம் ரேட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நானும் சொல்லிடுறேன். எல்லா வகை சாப்பாடுமே 35 ரூபாய் தான். சாப்பிட்டா பார்சலுக்கு வந்து 5 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க, 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பிரிஞ்சி மட்டும் நார்மலா சாப்பிட்டீங்கன்னா 45, பார்சல் வந்து 5 rupees எக்ஸ்ட்ரா. இது எல்லாமே ஒரே ரேட்டுக்கு தாங்க கொடுக்குறாங்க. பிரிஞ்சி மட்டும் பாஸ்மதி ரைஸ்ன்றதால 10 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சியை தவிர மீதி எல்லாமே நீங்க 2ஆவும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம், 3ஆவும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா ஒரே வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிட முடியும். இங்க வந்து சாப்பிட்டா எல்லாமே சாப்பிடணும்னாலும் ட்ரை பண்ணலாங்க. அதே 35 rupeesக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம காஸ்ட்லியா குடுக்குற பிரிஞ்சில இருந்து போயிடலாம். இந்த பிரிஞ்சியோட ஸ்மெல் வந்து வாசனை மூக்க தொலைக்குதுங்க. 3 டபரா வந்து காலி ஆயிடுச்சு, 4வது இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கா இல்ல காலி ஆயிடுச்சா அங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்களா தெரியல. இந்த ரைத்தாவோட சாப்பிடலாம். ஸ்மெல்லுக்கு ஏத்த மாதிரியே ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, ஓவர் ஸ்பைசினஸும் இல்ல, மசாலா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. வெஜிடேரியன் கறி வந்துருச்சு எனக்கு. என்ன பண்றது, இததான் வந்து சிக்கனா நினைச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும். பரவாயில்ல, வெஜ்ஜும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் பிரியர்களும் இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமாமா. பிரிஞ்சி செம்மையா இருக்குங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு, அப்படியே உதிரி உதிரியாவும் இருக்கு, பர்ஃபெக்டாவும் குக் ஆயிருக்கு. இது சம்மர் ஸ்பெஷல் தயிர் சாதம் தாங்க. எப்படி வந்து பிரிஞ்சி ஒரு 3-4 டபரா காலி ஆச்சோ அதே மாதிரிதான் தயிர் சாதமும் இங்க காலி ஆகுது. ஏன்னா வெயிலுக்கு எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க, நானுமே சாப்பிடுவேன். வாரத்துக்கு 2 நாள் வந்து இந்த தயிர் சாதத்தோட லஞ்ச் முடிச்சிடுவேன். தயிர் சாதம் வந்து செம்மையா இருக்கு, நல்லா கலன்னு கொடுத்துருக்காங்க. பச்சரிசி எல்லாம் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வெண்ணெய் எல்லாமே போட்டிருக்காங்க, தயிர்ல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்பதான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்படியே தயிர் சாதத்துல வெண்ணெய் உருகி ஓடுதுங்க, சுட சுட இருக்கு. தயிர் சாதத்துக்கு வந்து மாங்காய் தொக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தயிர் சாதத்துக்கு மாங்காய் ஊறுகாய் தான் பிடிக்கும், அதுதான் பெஸ்ட் காம்பினேஷன். வேற எதுவுமே வேணாங்க, தயிர் சாதம் மாங்காய் தொக்க வச்சுட்டு 1 கப் தயிர் சாதத்தை தனியா சாப்பிட்டுடலாம். அடுத்ததான் வந்து புதினா சாதம் தான். எப்படி பண்ணிருக்காங்கன்னே சொல்ல முடியலையே. அந்த துவையல் மாதிரி கொரன்னு அரைச்சி அப்படியே இப்ப ரைஸ் போட்டு கலரி இருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்ப புழுங்கல் அரிசியில தான் செஞ்சிருக்காங்க. தயிர் சாதம் மட்டும் தான் பச்சரிசி, மீதி பாஸ்மதி ரைஸ் பிரிஞ்சில செஞ்சிருக்காங்க. மத்த எல்லாமே வந்து புழுங்கல் அரிசி டேஸ்ட் தான் எனக்கு தெரியுது. புதினா சாதமும் செம்மையா இருக்கு, உங்களுக்கு மைல்டா இருக்கு, காரம்லாம் இல்ல, கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடலாம். புதினா ரைஸ் வந்து ரொம்ப மைல்டா இருந்தது, அதனால கொஞ்சம் குருமா ஊத்திட்டு வந்திருக்கேன். எல்லாரும் குருமா தான் ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குருமாவோட சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க. ஏன்னா வெரைட்டி ரைஸ் நாவலே கொஞ்சம் வறண்டு இருக்கும், ஆனா நீங்க ஆயில்லாம் நிறைய ஊத்துனா ரொம்பலாம் வறண்டு இல்ல, காரம் வந்து கம்மியா தாங்க இருக்கு புதினா ரைஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து தாறுமாறி தக்காளி சோறு தாங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பியூர் வெஜ் தான் கொடுக்குறாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், மதியானம் லஞ்ச் ஆகட்டும். தக்காளி சாதமும் 1 pot ரைஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. தக்காளி கிரேவி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணலங்க. இது வந்து தக்காளி ஃப்ளேவர் அதிகமாக போட்டு ப்ராப்பர் தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. இதுவுமே ஃப்ளேவர் வைஸ் சூப்பராக இருக்கு. இவங்க வந்து புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு ஃப்ளேவர் வைஸ் நமக்கு ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். தக்காளி சாதம் வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். காரமா ஸ்பைசியா சூப்பரா இருக்கு. பிரிஞ்சில இருக்கிற டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு, தக்காளி சாதம் வேற மாதிரி இருக்கு. நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா பிரிஞ்சியும் தக்காளி சாதமும் டேஸ்ட் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல வந்து தக்காளி ஃபிளேவர் அதிகமா இருக்கு. டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அடுத்தது என்னோட ஃபேவரட் புளி சாதம் தான். புளி சாதம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ற வீடியோல சொல்லியிருப்பேன். ஓ செம்மையா இருக்குங்க. பெருமாள் கோயில் புளியோதரை மாதிரி இருக்கு. ரெகுலரா நான் பெருமாள் கோயில் போனாலே புளியோதரை வாங்கி சாப்பிடுவேன். வேற லெவலா இருக்கு. ஃபிளேவர் வைஸ் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. தனியா வரமிளகா இதெல்லாம் அரைச்சி பவுடர் பண்ணி போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு ஃபிளேவரு. அடுத்தது சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்காது. சாம்பார் சாதத்துல கொடமிளகாலாம் போட்டிருக்காங்க. கொடமிளகாவை அரிஞ்சு போட்டிருக்காங்க. நம்ம கொடமிளகாவை ரோல் பண்ணி சாப்பிடலாம். கொடமிளகா கீழே வத்தல், அதுக்கு மேல நான் ரைஸ் வச்சிருக்கேன். அப்படியே ஒரு பைட் போலாம். சாம்பார் சாதமும் செம்மையா இருக்குங்க. நெய்யெல்லாம் போட்டு அப்படியே தலன்னு கொடுத்துருக்காங்க. ரியல் அந்த தோரம் பருப்புலேயே ஃபுல்லா செஞ்சிருக்காங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிறுபருப்பு மிக்ஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தோரம் பருப்போட ஃபிளேவர்னு தெரியும். நெய்யோட ஃபிளேவர் தூக்கலா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த பிரைஸ்க்குலாம் வந்து செம்ம வருதுன்னு சொல்லுவேன் நானு. அடுத்ததா மிச்சம் இருக்கிறது பாத்தீங்கன்னா லெமன் சாதம். அதுக்கு வந்து கோஸ் கூட்டு கொடுத்துருக்காங்க. கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. லெமன் சாதமும் நல்லா இருக்குங்க. அந்த ரியல் லெமன் தான் போட்டு செஞ்சிருக்காங்க. அந்த அண்ணா வந்து சொல்லும் போதே சொன்னாங்க, நான் எதுவுமே வந்து கடையில வாங்கி பண்ண மாட்டேன், எல்லாமே வீட்டுல செய்யற மாதிரியே நேச்சுரலான லெமன் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் சமையல் பண்றா. அதெல்லாம் நிறைய பேர் வந்து தேடி வராங்க அப்படின்னாங்க. அதே மாதிரிதாங்க இருக்கு டேஸ்ட்டுமே. இப்போ வந்து டைம் 2:15 ஆகுது. நான் 12 மணிக்கு வந்தேன். பின்னாடி பார்த்தாலே தெரியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஒரு 2-3 பேர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க. எல்லாமே காலி ஆல்மோஸ்ட். இதுல வந்து மிஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்ணணும்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கோஸ் கூட்டு தான். அப்படியே கல்யாணத்துல சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு. இங்க வந்து ஹை கிளாஸ் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்னு சொல்லாங்க. ஏன்னா டேஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஹோட்டல்ல சாப்பிட்ற டேஸ்ட் இருந்துச்சு. என்ன ஒண்ணு, எந்த ஒரு அஜினோமோட்டோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலங்க. சாப்பிடும் போது இன்னும் சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. ஒரு 35-45 தான் வந்து ரேட்டே மெனு வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா. பாய்.